வணக்கம் மக்களே. இன்றைக்கி பீச்சில் ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு போயிருந்தோம். தூண்டில்ல நான் பொதுவாக தூண்டிலில் மீன் பிடிக்க தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் விசிறியில் தான் அதிகம் மீன் பிடிப்பேன். நான் ஏன் தூண்டிலில் மீன் பிடிக்கிற வீடியோஸ் அதிகம் போடுறதில்லை அப்படின்னா, பொதுவாக நான் தனியாக தான் மீன் பிடிக்குவேன். இந்த மாதிரி ட்ரைபாட் செட் பண்ணிட்டு நம்ம கேஷ் பண்ணிகிட்டே இருப்போம், மீன் அடிக்காது. ஸோ ஆஃப் பண்ணிட்டு மீன் அடிக்கல அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு மீன் அடித்தோம். ஏன்னா கடலில் எப்பயாச்சும் விட்டம் தான் மீன் அடிக்கும். அதனால் நம்மளால் கண்டினியூவாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ கோப்ரோ கேமரா தான் நம்ம செஸ் பாட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கோப்ரோ இல்லை. இன்றைக்கி நான் மொத்தமாக 2 மீன் பிடிச்சிருந்தேன். நான் ஒரு பாறை மீன், ஒரு திருக்க மீன். வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு. இது ரொம்ப நேரம் கேஷ் பண்ணிகிட்டே இருந்தோம், ஒரு மீன் கூட அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலில் நிறைய குப்பைகள் மேலே இருக்கும். அதில் இந்த லூர் மாட்டிக்கிச்சு. குப்பைகள்லாம் அந்த வலைகளில் விடுறாங்க இல்லையா, கடலில் போட்டில் அந்த வலைகளை சில நேரம் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது ஒன்றா ஒரு பந்து மாதிரி சேர்ந்து அடிச்சுட்டு கடற்கரை ஓரங்களில் மணலில் புதஞ்சிடும். அது நம்ம இது மாதிரி லூர் காஸ்டிங் பண்ணும்போது அதில் போய் சிக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு. நான் உள்ளே போய் இறங்கி போய் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அது மாதிரி ரிஸ்க்காக இருக்கா. ஏன்னா கடலில் நான் விசிறோட போடுற ஆளுங்கிறதால எனக்கு தண்ணியில் எப்படி போகணும்னு தெரியும். அதுவும் இப்போ கொஞ்சம் லோ டைடாக இருந்ததால் கொஞ்சம் ஈஸியாக போகிறது ஈஸியாக இருந்தது. அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் கூட போக மாட்டேன். அது மாதிரி தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. அது மாதிரி லூர் மாட்டிச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் டைட் வச்சு இழுத்து பாருங்கள். வந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா அது கட் பண்ணுறேங்க. அது மாதிரி லூர் மாட்டிக்கிறதால நான் ட்ரெஸ் எல்லாம் கயிறு வச்சுட்டு ஒரு ஜட்டியோடு இறங்கி போய் அந்த லூரை எடுத்துகிட்டு வந்தேன் இங்கேருந்து. அதுக்கப்புறம் நான் ஜட்டியோடவே ஒரு இடுப்போட தண்ணியில் உள்ளே இறங்கி கேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பாறை மீனும் ஒரு திருக்க மீனை மாட்டுச்சு. ஜட்டியோடு இருந்ததெல்லாம் நான் வீடியோ அதை காமிக்கல, மீனை மட்டும் காமிக்கிறேன். வீடியோ எடுத்தோம், இருந்தாலும் அதை காமிக்கிறதுக்கு கூச்சமாக இருக்கிறதால மீனை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் முழுசாக காமிக்க முயற்சி பண்ணுறேன். நான் மீனை மட்டும் தான் எடுக்கிறேன். என்னடா மூஞ்சி மட்டும் தானே இருக்கிறேன் நானே. சொல்லு, அப்படியே சொல்லு. இல்லை இல்லை, நான் மூஞ்சி மட்டும் தான் எடுக்கிறேன். நான் குப்பையாட வருவாளா? திருக்க திருக்க இது நான் ராமபானம். அது ராமபானம். அது என்னடா டேய்? ராமபானம். ராமபானம். ராமபானம் இல்லை,
நல்லா இருந்துச்சு. சார் ஏதோ மாட்டிக்கிது மண்டையில் ஐடியா. இது ஓரளவுக்கு நல்ல சைஸான மீன். இது ஒரு 2 கிலோ இருக்கும் இந்த மீன். இதுக்கு முன்னாடி ஒரு மீன் அடிச்சது, அது வந்து பாதி தூரம் வந்து ஹனு கை போயிடுச்சு. இந்த கடலில் அதெல்லாம் சகோஜம், இது மாதிரி நிறைய மீன் மிஸ் ஆகும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே.